உள்ளே நுழையிறப்ப வெயில் தாங்காமல் வாத்து வந்து தொட்டியில் அப்படியே குளிச்சுட்டு இருந்தது. ஆட்டுக்குட்டி வந்து நான் உள்ளே நுழைஞ்சோடனே என்னையே பார்த்துக்கிட்டே இருந்தது. அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரின்ட்டு ஆட்டுக்குட்டிக்குள்ளே போயிட்டு இந்த ஆட்டை அப்படியே கொஞ்சம் தடவி கொடுக்குறது. நம்ம வந்து இந்த ஆட்டு கூட கொஞ்சம் க்ளோஸாக பழகணும்னு வச்சுக்கோங்க. அது நம்ம கூட கொஞ்சம் க்ளோஸாக பழகும். சரி கொஞ்ச நேரம் ஆட்டுக்குட்டியோட இருந்துட்டு சரி வெயில் பார்த்தேன். இன்றைக்கி வந்து என்றைக்கு இல்லாத வெயில் இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக அடிச்சது. சரி வாத்துக்களுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டுலான்னு சொல்லிட்டு தண்ணி விட்டேன். இந்த வாத்துக்கள்லாம் அப்படியே வரிசையாக ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அப்படியே தண்ணியில் போய் சேத்துல போய் ஆடுறதுக்கு அப்படியே போயிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு புறாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறப்ப தான் ஒரு பெண் புறாவை சுற்றி பின்னாடியே ஒரு ஆண் புறா வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. சரி மற்ற புறாக்கள்லாம் அங்கேயும் இங்கேயும் அப்படியே பறந்துக்கிட்டு மேய்ஞ்சிட்டு இருந்தது. அப்போ தான் எதாச்சியாக பார்த்தேன், ஒரு பக்கெட்டில் வந்து ஒரு புறா விழுந்து இருந்தது ஈரத்தில். சரின்னு எடுத்து கீழே விட்டுட்டு வெயிலில் கீழே எடுத்து விட்டேன். சரி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே வீடு கிளம்பிட்டேன்.